இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உறிஞ்சி உருகி ஓடியாருது வெப்பத்தில். அதனாலதான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அதையும் அப்பா 2030, அதுக்கு ரொம்ப காலம் இல்ல, இப்ப 26 ஆகப்போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிருன்றது. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். மக்களுக்கான செயல் அரசியல், மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன் தான் இந்த வேலையை செய்வான். அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான். செல்வம் என்றால் என்ன? முதலில் செல்வம் என்றால் என்ன? காடு செல்வமடா, ஆடு மாடு செல்வமடா, அறிவு செல்வமடா, கடலின் வளம் செல்வம், மலை செல்வம், மணல் செல்வம். செல்வம் என்றால் அதான் செல்வம். பைத்தியக்காராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம், அது தாளடா தாள். அந்த தாளை தந்தவன் இவன் தானடா, இவன் தானடா, இவன் தானடா செல்வம். பைத்தியக்காரன் இவன் தான் நம் செல்வம், அதனால் அவன் பின்னே செல்வோம். புரியுதா? புரிஞ்சுக்கணும். புவி வெப்பமாகுது, புவி வெப்பமாகுது, பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட். ஏன் வெப்பமாகுது சொல்ற? ஏன் வெப்பமாகுது சொல்? இந்த பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க, அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்னன்னா, அந்த குளிர் நாடுகளில் இந்த நர்சரி, இந்த செடி கொடிகள்லாம், செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்று எல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான். இப்போ கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பான், நீ பார்த்துருப்பேன். இப்படி அதை சுற்றி மூடி விட்டுருப்பான், சின்னதாக உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும். அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற வெப்பத்தை உள்ளே இருக்காது, உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியில் விடாது. இந்த உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் இந்த உயிரினங்கள் வளர முடியுது. அப்போ வெளியில் இருக்கிறத உள்ள விடாது, உள்ளே இருக்கிறத வெளியில் விடாது, அப்படி தடுத்து நிறுத்தும் பசுங்கூடம். எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு. எப்படி பசுங்கூடமா மாறுது? பாரு, தினம் சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பகல் பூரா நமக்கு வெப்பமா இருக்கு, இரவுல வெப்பம் இருக்க மாட்டேங்குது, குளிரா இருக்கு. அதற்கு காரணம், இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல அலை கதிர்களாக அப்படியே நீரா மேலே எழுந்து விண்ணை நோக்கி போகுது. அங்க போய் அது குளிர்ந்துருது. அதனால் நமக்கு குளிரா இருக்குது, வெப்பம் தணிந்து குளிரா இருக்குது. இப்போ இந்த நீல அலை கதிர்களா மேல போகுதுல வெப்பம் இரவுல, அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான். அந்த அயோக்கிய பை யாரு? யார் செய்யறா? அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னா, அவன் என்ன சொன்னா, இங்க பாரு, இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகளில் தான் புவி அதிகமாக வெப்பமாகுதுங்கிற. அதுல மீத்தேன் வந்து அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனால தான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி, அதை கொஞ்சம் தான் எடுக்கிறான் மீத்தேன் அப்படின்னு நினைக்கூடாது நீ. அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு, ஆனால் அது பூமியை 60 விழுக்காடு வெப்பத்தை தந்துருதுங்கிற. அப்ப இது என்ன செய்யுது? இந்த காற்றுகள் எல்லாம், இந்த புகையெல்லாம் அப்படியே மேலே போய், இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேலே போய், இந்த சரியா இந்த பூமியிலிருந்து, இந்த தரை பகுதியிலிருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்னுகிறதுன்றான். நின்னுக்கிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீல அலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு, அது அங்க மேல போக விடாம இந்த கருப்பு படலம், இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வையை போட்டு போத்துற மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுதுங்கிற. அதனால என்ன ஆயிருது? புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இப்போ பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது பருவமழை, பெருமழை இது இல்லை, ஒரே ஒரு மழை தான் இருக்கு, புயல் மழை மட்டும்தான் நமக்கு இருக்கு. பருவமழை இப்போ அக்டோபர் நவம்பர் ஐப்பசி கார்த்திகை மழை பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம் கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையாக நடக்குது. இப்போ அந்த பருவம் மாறிடுது. இப்போ சொல்லும்போது நம்ம கிராமத்தில் பருவம் தப்பிடுச்சும்பா, பருவம் மாறிடுச்சும்பா. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப நம்முடைய அப்பா நம்மால என்ன சொல்றாங்க? இனி இந்த நாட்டில், இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது, புயல் மழை மட்டும்தான். அது எப்ப பெய்யும் எப்படி பெய்யும் தெரியாது. ஏப்ரல் மே மாதம் கோடை நினைச்சிருப்பா, பெரும் புயல் அடித்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா மாறிடுச்சு பருவம்.
அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகுது. வெப்பமாகும் போது நீ பார்த்தீங்கன்னா அடுப்புல இப்போ ஒரு பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்கிறோம். தண்ணியை அதில் ஊற்றி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது. வெப்பம் தாங்காம, சூடு தாங்காம என்ன செய்யுது? உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது. அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும். அப்படி வெப்பமாகி கொந்தளிக்கும் போது இப்ப இங்க சொல்றாங்கல்ல, ஆதி நிலம் என்பது தீவு. அந்த தீவிட பல தீவு, மன்னார் வளைகுடா எல்லாம் 2-3 தீவு உள்ள போயிடுச்சுங்கிறான். இது என்ன செய்யும்? கடலோர கிராமங்கள், கடலோர பகுதிகள் பல இடங்களை அப்படியே முழுங்கிரும். புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல. அப்ப கொந்தளிச்சு என்ன பண்ணும்? கடலோர பகுதிகள், கிராமங்கள் எல்லாவற்றையும் 300-400 கிலோமீட்டருக்குள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும். பேரழிவை இந்த பூமி சந்திக்கும். அது எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்க. அப்ப என்னென்ன ஆபத்துங்கிற என்ன உயிரினம் உள்ள வாழும்? எந்த உயிரினம் உள்ளே வாழும் பாரு. நீ கொதிக்கிற தண்ணியில் ஒரு பூச்சியை பிடிச்சி போட்டால், ஒரு மீனை உயிரோட போட்டால் நான் செத்து போகும். அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன உள்ள எந்த உயிரினம் வாழும்? மனித உணவு தேவையில் 33 விழுக்காடை கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான். கடல் வெப்பமாகி கொந்தளிச்சு புறம் செத்து போச்சுன்னா பட்டி எடுத்து நீ ஜாக வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொன்றையும் நீ பார்க்கணுங்க. அப்ப பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது? இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உருகி ஓடியாருது வெப்பத்தில். அதனாலதான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம். குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சு இருக்குது, வெப்ப காலத்தில் உருகி அப்படி கடன்னு ஓடி வருது. அதனாலதான் கங்கை, இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் வற்றாமல் இருக்கிறது காரணம் தான். அதையும் அப்பா 2030, அதுக்கு ரொம்ப காலம் இல்லை, இப்ப 26 ஆகப்போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிருன்ற. 85 விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். அப்புறம் என்ன ஆகும்? அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். அப்ப நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம். அப்ப புவி வெப்பமாகுதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி, இந்த உயிரினங்கள் போகும். அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தணும். நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லதை சொன்னா இவன் கேட்கிறேன். எப்படி? நான் தான் தர்றேங்கிறேன். மூடா சாம்சங்ல தான், நோக்கியோ, கொண்டாய், அதில் தான் வேலையிட நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்கிற